அப்போலோ பைப்ஸ் லிமிடெட். அப்போலோ பைப்ஸோட முக்கியமான பிஸ்னஸ் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் ஆஃப் பிவிசி பைப். இவங்க பிவிசி பைப் தயாரிக்கிறாங்க. கடந்த வருஷம் இந்த கம்பெனிக்கு ரெவென்யூவாக 916 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட்டு 24 கோடியில் இருக்குது. இந்த கம்பெனியோட நெட்ஒர்த்து 487 கோடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆவலான் டெக்னாலஜிஸ். எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் தான் இவங்களோட மெயினான பிஸ்னஸ். இந்த கம்பெனிக்கு ரெவென்யூவாக 959 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் 53 கோடி. இந்த கம்பெனியோட நெட்ஒர்த்து 537 கோடி. பிபி ஃபின்டெக் லிமிடெட் பாலிசி பஜாரை பற்றி பார்க்கலாம். இன்சூரன்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வழியாக தான் இவங்களுக்கு ரெவென்யூ வருது. லாஸ்ட் இயர் ரெவென்யூவாக 2817 கோடி வந்திருக்கு. இந்த கம்பெனியோட நெட்ஒர்த்து 5485 கோடி. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஜுவல்லரி கம்பெனி. டைட்டனுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட ரெவென்யூ லாஸ்ட் இயர் 14,109 கோடி. ப்ராஃபிட் 432 கோடியில் இருக்குது. இந்த கம்பெனியோட நெட்ஒர்த்து 3634 கோடி. மேன்கைண்ட் பார்மா ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் டாக்டர்ஸ் எழுதி கொடுத்து வாங்குறதுல நிறையா மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இந்தியாவில் 3வது இடத்துல இருக்காங்க. இது ஒரு பெரிய லார்ஜஸ்ட் பார்மா கம்பெனி. இந்த கம்பெனிக்கு ரெவென்யூவாக லாஸ்ட் இயர் 8,878 கோடி. ப்ராஃபிட்டு 1,310 கோடி. இந்த கம்பெனியோட நெட்ஒர்த்து 7,623 கோடியிலே இருக்குது. நாலேஜ் மரைன் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க் லிமிடெட் கப்பலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் இவங்க பார்க்குறாங்க. இந்த கம்பெனிக்கு ரெவென்யூவாக 203 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட்டு 47 கோடி. இந்த கம்பெனியோட நெட்ஒர்த்து 137 கோடியிலே இருக்குது. இன்றைக்கி 6 ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். கடந்த வருஷம் இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்ஸும் நிறையா வந்திருக்கு. முடிஞ்சால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனிஸை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க.